கையை பார்த்தவுடன் தான தர்மங்களை செய்யும் மிகப்பெரிய பிரபுவாக இருப்பாரா, நல்ல உயர்ந்த மனிதராக இருப்பாரா, தான தர்மம் செய்யக்கூடியவராக செல்வ நிலையில் உயர்வாக இருப்பாரான்னு கையை பார்த்தோன்னு கண்டுபிடிக்கணும்னா புத்தி ரேகையும் இறுதி ரேகையும் நல்ல முறையில் இருக்கணும். இதை ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடக்கூடாது. புத்தி ரேகை நல்லா இருந்து இறுதி ரேகை நல்லா இருந்து இது ரெண்டும் ஒன்னோட ஜாயின் பண்ணாம குருமேடும் சுக்கிரமேடும் உயர்வா இருக்குதுன்னு வச்சுங்க. குருமேடு அதிகார பதவி, சுக்கிரமேடு மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எதிர்பாராமல் சுக்கிரமேடு அளவுக்கு அதிகமாக உயர்வா இருக்கு, குருமேடு அளவுக்கு அதிகமாக உயர்வா இருக்கு. கையில வெட்டு துண்டு இல்லாம ரெண்டு ரேகையும் இருக்கு, இறுதி ரேகையும் புத்தி ரேகையும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகாம தனித்தனியா இருக்கு. அப்ப இவர்கள் பிரபுத்தனம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு தொண்டு செய்பவர்களாக, நல்ல உள்ளம் படைத்தவர்களாக, தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். குருமேடும் சுக்கிரமேடும்